அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆதித்தன் முதல்த்த உலகு கத்தானால் அயல் பயனன்கோள் வாழ்வன் அற்ற தொலைவேனின் மனைவி செய்தால் மகன் செய்தால் நிலைமைக்கு நீண்டு வாழ்வார். நன்றி. லட்சுமணனுடைய தவ புதல்வன் 5வது பிறந்த தினத்தை இந்த மாலை நேரத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு இனிய தருணத்தை நம்மோடு சிறப்பாக என்றென்றைக்கும் துணை நிற்கும், அதே போல விழாவையும் ஒரு சிறிய நிகழ்வாக இருந்தாலும் கூட அனைத்து நிகழ்வுகளையும் ஒரு சிறப்பிக்கும் ஒரு சிறப்புமிக்க எழுத்தாளர், படைப்பாளி, பேச்சாளர் என பன்முகத்தன்மை கொண்ட மிகச்சிறந்த குருநாதர் திரு கே.வி. பிரபாகரன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்ததற்கு உங்களோடு நானும் சேர்ந்து சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அன்பு புரளன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவன் குரலே திருக்குறளோடு பயணிக்கும் ஒரு சிறந்த குரலன். அந்த மழலை சிறுவனின் 5வது பிறந்த தினத்தில் நான் ஒரு சிறிய கவிதை எழுதி வந்திருக்கிறேன். அதை வாசித்து பெருமையும் அடைகிறேன். ஏனென்றால் இந்த சந்தர்ப்பம், இந்த சூழல் அவனுக்கானது. ஏன்னா விழா நாயகன் அன்பு குழந்தை துகிலர், அவனுக்கான பிறந்த நாள் கவிதை. தவப்புதல்வன் தகடு தமிழன் சொக்க சொல்லழகன் கிழக்கில் வங்கம் கலிங்கம் தொட்டு மேற்கில் குஜராத்திரம் என்னும் குஜராத்தில் தமிழ் வார்த்தைகளை நட்டு வடக்கில் வாமேற வளரும் இமயத்தில் இவன் வார்த்தை பட்டு விலகியது வெள்ளை திட்டு வழிந்தது பனிப்பாறை சொட்டு இந்த சிறு முட்டு நிலம் போல நிலை பெறட்டும், நீர் போல தமிழ் தாகம் தணிக்கட்டும், நெருப்பு போல தூய்மை பெறட்டும், காற்று போல உயிர்களுக்கு உதவட்டும், ஆகாயம் இதற்கெல்லாம் ஆதாரம், அதுவே ஆரம்பம். இந்த 5ஐ போல இவனும் இன்று 5 ஆண்டில் நுழைகிறான். இனிவரும் காலங்களில் இதைவிட எல்லா புகழோடும் சிறப்புமிகு ஒரு தமிழாளனாகவும் ஒரு அறிஞராகவும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வள்ளுவன் கருத்து தந்த திருக்குறளின் விளக்கத்தை வாழ்வியலாக்கி இல்லறத்திலே அன்பை பகிர்ந்து கொண்ட இணையர்கள் ஈர்ந்தெடுக்கின்ற ஈரடி புலனம் மழலை. அந்த மழலை செல்வமாக துகிலன் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். 5ஆம் ஆண்டிலே அவர் சீரடி எடுத்து 4 அடி எடுத்து வைக்கிறார் என்று ஏன் தெரியுமா? திருக்குறளில் 7 சீர் இருப்பது போல இவர் 5வது சீர். ஆக இந்த சீரடி எடுத்து வைத்திருக்கிறது. அவரை சீரடியாளரே வாழ்த்துவார். அந்த ஈரடியாளரும் முதலிலேயே வாழ்த்துகிறார். இறையாற்றல் அவருக்கு நல்லது செய்யும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அல்லாண்ட தீன்தோல் மணிவண்ணா உங்கள் சேவடி செவி திருக்காப்பு என்று பாசுரம் செப்புகிறது. குழந்தையுடைய பெயர் துகிலன். துகிலன் என்றால் யார்? சாட்சாத் கிருஷ்ணன். அவன்தான் மகாபாரதத்திலே பாஞ்சாலி ஆபத் மாந்தவா அனாதை ரட்சகா என்னை காப்பாற்று என்று சொல்லுகிற போது துகிலாக விட்டுக் கொண்டிருந்தான். அப்படி துகிலாக விட்டுக் கொண்டிருந்தவனை துகிலன் என்று சொல்வது மரபு. அந்த மரபை ஒத்து அந்த மரபை நிலைநாட்டுகின்ற வண்ணம் மகாபாரதத்திலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தர்மபுரியில் இருக்கக்கூடிய இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய அவரது உள்ளத்தில் இப்படிப்பட்டது ஒரு பெயர் தோன்றி இருப்பது என்பது வெள்ளத்தில் இருக்கக்கூடிய இனிப்பை போல நம்முடைய துகிலன் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். 60 திருக்குறள், இன்றைக்கு 3, மொத்தம் 63 திருக்குறளை அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய 63வது வயதில் திருக்குறளார் போல உலகம் முழுவதும் இவர் உள்ளபடியே புகழடைவார். திருக்குறள் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பயிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தை என்று சொன்னால் அது மிகையாகாது. பிறந்த நாள் அன்றைக்கு குழந்தைகளுக்கு நாம் என்ன சொல்லி தர வேண்டும் என்று சொன்னால், ஆங்கிலத்திலே வரக்கூடிய இந்த பாடல்களை இனி தவிர்த்து, அதே போல மெழுகுவர்த்தி ஏற்றி அதை அணைப்பது போன்ற செயல்பாட்டையும் தவிர்த்து குத்து விளக்கை ஏற்றுகின்ற விழாவாக அதை வைக்க வேண்டும். நெருப்பை தீபத்தை அணைக்கக்கூடிய விழாவாக இருக்கக்கூடாது. அது மேலை நாட்டு முறை. நமது என்ன என்றால்
சைவ திருமுறை என்னவென்றால் தமிழ்நாட்டினுடைய பண்பாடும் மரபும் என்ன சொல்கிறது என்றால் குத்து விளக்கை ஏற்ற வேண்டும். சிறு சிறு விளக்குகளை வைத்து எத்தனை அகவையோ அத்தனை அகவிக்கு விளக்கை ஏற்ற வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு தாயினுடைய கர்ப்பப்பை இருக்கிறதே அது வளைந்து இருக்கு, அதுல குழந்தை வளைந்து இருக்கு. அது எப்படி இருக்குன்னா ஒரு அகல் விளக்கு போல இருக்கு. இப்படி ஒரு அகல் விளக்கு போல கடைசி அந்த திரி வைக்கிற இடத்தில் தான் பெண் கொடுப்பு, அதன் மூலமாக தான் அந்த குழந்தை என்கிற வெளிச்சம் பிறக்கிறது. இதுதான் இந்த தத்துவம். ஆகவே விளக்கை ஏற்றுவோம். அதே போல தமிழில் தேவார திருவாசக பண்கள் இருக்கின்றன குழந்தைகளை வாழ்த்துவதற்கு. அதை எடுத்து நாம் இனிமேல் நம்முடைய தமிழ் நெல்லியினுடைய சார்பாக குழந்தைகளை பிறந்தநாள் என்று வாழ்த்துவதற்கு அந்த பாடல்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து நாம் தமிழக வீடுதோறும் வீதிதோறும் மக்களுக்கு அதை நாம் தர வேண்டும், வழங்க வேண்டும். அந்த வகையில் புகழனுடைய இந்த பிறந்த நாள் என்பது வெறுமனே ஒரு சதையை விட்டு ஒரு சதை பிரிந்த நாள் என்று நீங்கள் நினைக்க கூடாது. ஒரு சரித்திரத்தை விட்டு இன்னொரு சரித்திரம் பிறந்த நாள் என்று நாம் நினைக்கிறோம். சரித்திரம் படைத்து இலக்கியம் படைத்து இந்த உலகத்தை பேரும் புகழும் பெற்று அருமை நண்பர் லட்சுமணனும் அன்பு மகள் புவனேஸ்வரியும் இருவரும் இணைந்து பெற்ற அந்த குரல் மிக சிறந்த அளவிலே உலகம் முழுவதும் பயன் பெற்று புகழடைந்து இவர்களுக்கு மிகப்பெரிய பேற்றினை பெற்றுக் கொடுப்பார். தமிழ் உலகம் இந்த குழந்தையை தத்தெடுத்துக் கொண்டு பெத்தெடுத்துக் கொண்ட உங்களிடமிருந்து தமிழ் உலகம் இந்த குழந்தையை தத்தெடுத்துக் கொண்டு மிக சிறந்த இலக்கண இலக்கிய கதவுகளை திறந்து துகிலனை ஏற்றுக்கொண்டு துகிலனை சரித்திரப்படுத்தும் என்று சொல்லி துகிலன் நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்தி இந்த அளவில் அமைகிறேன். நன்றி. அருமை மகன் துகிலனுக்கு ஒரு திருநாள் தெரியுது. மலரை சிரிப்பால் மனந்தோறும் துகிலனே மகிழ்ச்சி மலராய் என்றும் மலர்ந்திடுவார். திருக்குறள் சொல்லும் திறமை நாளும் உயரட்டும். நல்லொழுக்கம் கல்வி அறிவு அனைத்தும் பெருகட்டும். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் அருள் பெறட்டு அன்பும் ஆசீர்வாதமும் சூழ்ந்து வாழ்ந்திடுவாய். உன் கனவுகள் அனைத்தும் நனவாகி பல்லாண்டு புகழுடன் வாழ்வாய் என்றும் அப்பா. வெட்டும் வரையட்டு படையடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரையட்டு படையடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிபட்டு பாறைகள் நட்டை கிளவுற்று உடைபடும் படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிபட்டு பாறைகள் நட்டை கிளவுற்று உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவர Thank you for watching this video. If you enjoyed it, please hit the like